முகலாயர்களில் ஆட்சி செஞ்ச அக்பரோட மத கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். சூபி துறவியான சலீம் சிஷ்டியையும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தாங்க. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் பின்னர் ஹர்மிந்தார் சாகிப் கருவறை கட்டப்பட்டுச்சு. புதிய நகரான பதேப்பூர் சிக்கிரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினாங்க. 1579 அக்பர் தவுருபடா ஆணையை வெளியிட்டு தமது சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்தினார். இபாதத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதுனால 1582 அக்பர் அவற்றை நிறுத்தினார். ஒரே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அக்பர் தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹீத்-இ-இலாஹி என்பதாகும். தீன்-இலாஹி மத அறிவிப்பு 1582 நடந்துச்சு. தௌஹீத்-இ-இலாஹி என்ற சொல்லின் நேரடி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும். தௌஹீத்-இ-இலாஹி அக்பருக்கு பின்னர் இல்லாமலே போனது. அக்பரோட அரசவையில் சிறந்த கதாசிரியர்கள், ஓவியர்கள், இசை மேதைகளும் இருந்தாங்க. இவரோட காலத்தில் பண்பாட்டு பங்களிப்பு மிகச்சிறந்ததாக அமைஞ்சது. அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வராரு. ஜஹாங்கீர் 1605 1627 வரையுமே ஆட்சியில் இருக்கார். இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் புதிய யுகத்துடன்.